2019 ஒரு பொட்டி ஒண்ணு தூக்கிட்டு வந்து உங்களோட மனு உங்களோட குறைகள் நிறையெல்லாம் எழுதி போடுங்க. அதுல நான் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நிறைவேற்றினாரா? எழுதி போட்டு எல்லாம் பாத்துட்டாங்க. அவருக்கு பிள்ளைங்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை தரேன்னு சொன்னாரு, தரல. என் வீட்லயும் ஒரு புள்ள, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கு, அதுவும் படிச்சிருக்கு. இவங்க வேலை கொடுப்பாங்கன்னு இறங்கி வேலை செய்திருக்கேன். அந்த ஐயாவுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பாடுபட்டிருக்கேன். பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஏத்துக்க மாட்டாங்கன்னா, நீ செய்யறது அனைத்தும் பாக்குறாங்க. சின்ன குழந்தைல இருந்து கூட சொல்ல ஆரம்பிக்குது. ஏன் பிச்சை எடுக்கிறான் அவன், கெட்ட கேடு கூட தான் சொல்றான். ஏன் பைத்தியக்காரனா இருக்கிறான் அவனே சொல்றான். பிஜேபி எப்படி இருக்கு இல்லன்றதை எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு தான் சொல்றான். வரும்போது மட்டும் காலில் கூட உழுவாத குறையா கேக்குறாங்க. ஆனா வந்த பின் தலைக்கு மேல நிக்கிறாங்க. பிஜேபி வேணான்றாங்க எல்லாருமே. கண்டிப்பா சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க பிஜேபி பற்றி? என்ன சொல்றாங்க? இது வரைக்கும் மக்கள் அந்த மாதிரி காலத்துல எனக்கு கேட்கல. மோடியை பத்தினா அது அவருடைய எல்லைக்கு வரைக்கும் தான், அவருடைய நாட்டுக்கு வரைக்கும் தான் இதை சரி பண்ண. தமிழ் மக்கள் வேணும் போகணும் எல்லாமே பிடிக்கும்னு சொல்றாரு கண்டி. ஆனா இது வரைக்கும் தமிழுக்குன்னு அவர் போராடி நின்னுதான் நான் பாக்குறேன். ஓகே, நான் உங்க சுத்தி இருக்கவங்க மக்கள் பாத்தீங்கன்னாக்கா 2026ல யார் வருவாங்கன்னு ஒரு கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேர் கேம்ல நான் ஆண்டவனை வேண்டிட்டு தான் சொல்ல முடியும். ஆனா நம்பிக்கை இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா பாப்போம் இவங்க 3 பேர்ல யார் முன்னணியில வந்து தனிமையில அவர் நின்னார்னா எனக்கு சந்தோஷம். ஜெயிச்சு காட்டுவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்லாவிட்டு அவர் கூட்டணியில போய் சேர்ந்து வருவார்னா அது என்னால சொல்ல வாய்ப்பு. 3 பேர் யாருன்னா? அது 3 பேருன்னா தான் சொன்னேன். டிஎம்கேன்னு இருக்கு, விஜய்னு இருக்கு, எடப்பாடின்னு இருக்கு. ஓகே, சீமான் அண்ணன் லிஸ்ட்ல இல்லீங்களா? சீமான் அண்ணன் இருக்கிறாரு. அது எங்க இருக்கிறாரு? இவர்கிட்ட தானே இருக்கிறாரு. டிஎம்கே தானே இருக்காரு. டிஎம்கே கிட்ட தான். டிஎம்கே நான் எப்படி பேசினேன்? இதெல்லாம் ஒன்னாக்கிடு. நான் மொத்தமே 3 பேர்ல முடிச்சிட்டேன். ஓகே, 3 பேர் யாரு? 3 பேர் ஸ்டாலின், எடப்பாடி, விஜய். அப்ப சீமான் யார் கூட இருக்காரு நினைக்கிறீங்க? அது இவர் கூட தானே இருக்காரு. இவர் கூடனா இது ஸ்டாலின் கூட தானே. ஸ்டாலின் கூட தான் இருக்காரு. ஸ்டாலின் கூட 2026ல கூட்டணியும் எனக்கு இன்னும் நான் சரியா தெரியலப்பா. தெரியாத நம்ம பேசவும் முடியாது. அவர் தனித்து தானே நிக்கிறாரு. தனித்து நிக்கிறாரு. நீங்க 3 பேருக்கு தான் போட்டின்றீங்க. 4 பேருக்கு போட்டி இல்லையா? 4 பேர் கணக்குன்னு வச்சுங்க போட்டி. இப்ப 4 பேர்னு ஆயிப்போச்சு. சீமான் அண்ணன் பற்றி உங்க கருத்து என்ன? இல்ல, நான் பேச மாட்டேன். சீமான் பற்றி பேச மாட்டீங்க? பேச மாட்டேன். அந்த கட்சி வளர்ந்துருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? முன்னேற்றமா இல்ல பின்னேற்றமா? முன்னேற்றம் வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. ஓகேண்ணா, 2021ல முக ஸ்டாலின் ஐயா வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாரு? வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு அவங்க அப்பா ஆண்டது பிரகாரம் அவர் வந்து ஒரு மினிஸ்டரா தான் இருந்தாரு. அவர் வந்து வேற அப்பெல்லாம் ஒரு நல்லது செஞ்சிருக்காரு. ஆனா இப்ப டிஎம்கேன்னு வந்து அவர் சிஎம் சீட்ல உட்காரும் போது, அவங்க அப்பா இடத்துல அவர் உட்கார்ந்த போது மக்கள் சொல்றாங்க சிலர் நல்லது செய்தன்றாங்க, சிலர் நல்லதை செய்யலன்றாங்க. அதால நம்ம எதை ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு புரியல. 2019 தேர்தல்ல ஒரு பொட்டி ஒண்ணு தூக்கிட்டு வந்து உங்களோட மனு உங்களோட குறைகள் நிறையெல்லாம் எழுதி போடுங்க. அதுல நான் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நிறைவேற்றினாரா? அது இல்ல, ஏத்தவே இல்லையா? பேரு எழுதி போட்டு எல்லாம் பாத்துட்டாங்க. அவருக்கு பிள்ளைங்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை தரேன்னு சொன்னாரு, தரல. என் வீட்லயும் ஒரு புள்ள, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கு, அதுவும் படிச்சிருக்கு. இவங்க வேலை கொடுப்பாங்கன்னு இறங்கி வேலை செய்திருக்கேன். அந்த ஐயாவுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பாடுபட்டிருக்கேன். பிஜேபி பற்றி உங்க கருத்து என்ன? ஒரு பிரதமரா வந்தாலும் சரி, எனக்கு மோடியை பத்தி எந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. எந்த பேச்சுக்கு கிடையாது. இடம் கிடையாது. இப்ப அதிமுக பார்த்தா மலரும் 2026 தாமரம் மலர்ந்துன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மலர்ந்துதா? அது மலருதா மலர்லையான்னு அதை அவரை தான் கேட்கணும். எனக்கு அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அது டெல்லியிலன்னு பார்த்தா பரம்பரையா இருக்கிறது நேரு குடும்பம் தான். அந்த நேரு குடும்பமே இல்லாத அளவுக்கு போச்சு. ஏதோ மன்மோகன் சிங் ஆண்டார் பத்தியா, அவர் சூப்பர் மனிதன். அவரு மாதிரி ஒரு மனுஷன் வாழ்றதுக்கும் ஆள்றதுக்கும் வந்தாங்கன்னா நிச்சயமா நான் வாழ்த்துக்கள் என் உயிர் உள்ள வரைக்கும். ஓகே, ஏன்